அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம். ஆன்மீகத் தொடரில் இன்று அபிராமி அந்தாதியிலிருந்து ஒரு அற்புதமான பாடல். குறித்தேன் மனத்தில் நின் கோலமெல்லாம், நின் குறிப்பறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர்வழி, வண்டு கிண்டி வெறித்தேன் அவில் கொன்றை வேணிப் பிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடி புகுதும் பஞ்சபான பைரவியே. அபிராமி அந்தாதியின் 76வது பாடல். இதற்கான பொருளுரை: வண்டுகள் மொய்த்து விளையாடியதால் நறுமணம் கமழும் தேன் ஒழுகும் கொன்றை மலர்கள் சூடிய ஜடா மகுடதாரியான ஈசனின் திருமேனியின் இடப்பாகத்தை கவர்ந்து அதனுள் உறைந்து அருள்பவளே, 5 மலரம்புகளை கையிலேந்தி நிற்கும் பைரவியே, உன் அழகு திருக்கோலத்தினை என் உள்ளத்தில் பாசத்துடன் பதித்து அனுதினமும் தியானிக்கிறேன். அம்பிகையே, நீயும் என் உள்ளத்தில் இனிதமர்ந்து அபயமளித்து ஆட்கொண்டாய். இவ்வரிய உன் அருட்செயலை யான் உணர்ந்து கொண்டேன். அதன் பொருட்டு என் இன்னுயிரை பறிக்கும் யமன் வரும் நுட்பமான பாதையை அறிந்து அதனை அடைத்து விட்டேன். அதனால் யாதொரு கலக்கமின்றி களிப்புற்று திளைக்கிறேன் என அபிராமி பட்டர் அபிராமி தாயை பஞ்சபான பைரவியே என்று விழித்து முடிக்கிறார். அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள். மற்றவர்களுக்கும் ஷேர் பகிருங்கள். தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். நன்றி. தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள். விளக்க உரை: மனிதர்களுக்கு எவ்வாறேனும் முடிவு உண்டு. யாரும் அதற்கு விதிவிலக்கு இல்லை. பிறக்கும் பொழுதே இறப்பின் நாளும் முடிவு செய்யப்பட்டு விடுகிறது என்பதை ஆன்றோர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்துள்ளனர். ஆனால் அது இரகசியமாக உள்ளது. இரகசியம் தெரிந்தாலும் அதனை நம்ப மனம் மறுக்கிறது. இறப்பை எவரும் இன்முகத்துடன் ஏற்பதில்லை. இன்பம் பல துய்த்தவரும் துன்பமே எந்நாளும் கண்டு துவண்டவரும் இறப்பை வெறுக்கவே செய்கின்றனர். ஞான தெளிவு பெற்றோரும் நிலையாமையை நன்கு உணர்ந்தவரும் இறப்பினை பக்குவமாய் சந்திக்கின்றனர். அம்பிகையின் தூய பக்தர்களோ இந்த இறப்பினை பற்றி கிஞ்சித்தும் கவலையின்றி இருப்பர். அவரவர் கடமைகளை செவ்வனே ஆற்றி வினைகளை வேறறுப்பதோடு இரவியின் அருள் வேண்டி அம்பிகையின் தூய வடிவினை தியானித்து வழிபடுகின்றனர். அவ்வாறு தொடர்ந்து தியானித்தும் பலனேதும் எதிர்பார்க்காமல் தத்தம் கடமைகளை வெறுப்பின்றி ஆற்றியும் உயிர்களிடத்தில் கருணையும் கொண்டு தூய வாழ்க்கை வாழ்வோர்களின் உள்ளத்தில் அம்பிகை வழிகாட்டியாய் இனிதமர்ந்து அருள்பாலிக்கிறாள். அவர்களுக்கு இப்புவன வாழ்க்கை பூரணத்துவமாய் ஆனந்தம் தருவதாக அமைகிறது. ஆசை, வெறுப்பு, கோபம் விலகி அன்பு மேலோங்குகிறது. அவர்கள் வாழ்க்கை பயணத்தினை அம்பிகை சீர்திருத்தி செம்மையாக்குகிறாள். உலகியலில் பெருத்த நாட்டமின்றி அம்பிகையின் அருள் வேண்டி பேரானந்த பயணம் அவர்கள் மேற்கொள்கின்றனர். இறப்பு ஒரு தற்காலிக ஓய்வு நல்கும் உத்தரவு என எண்ணி அவர்கள் தெளிவு பெறுகிறார்கள். இக்கருத்தினை வலியுறுத்தியே அபிராமி பட்டர் மறித்தேன் மரளி வருகின்ற நேர் வழி என கூறுகிறார். முன்னதாக ஈசனின் இடப்பாகத்தினை அம்பிகை தவமேற்கொண்டு பெற்றதை மெய்யில் ஒரு கூற்றை பறித்தே குடி புகுதும் என நயம்பட உரைக்கிறார். யாரையும் வசப்படுத்தும் மாயா ரூபினியாக மலரம்புகள் கொண்ட பைரவி என்று கூறுவது ஈசனாரையே வசப்படுத்தி அதில் வெற்றியும் கண்டு அவர் உடம்பில் சரிபாதி பெற்று அருளாட்சி செய்யும் வித்தகி எனும் காரணம் தொட்டு இருக்கலாம் என எண்ணி மகிழத் தோன்றுகிறது. அபிராமித்தாயின் கழலடிகளே சரணம். மீண்டும் மற்றொரு ஆன்மீகத் தொடரில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.